இன்றைக்கி ஒரு டைட்டான ஷூட்டிங். ஆக்சுவலி வந்து பேக் டு பேக் டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வெர்சடைல் ஆக்டர், ஸோ சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கட்டும், லீட் ரோலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களுடைய தனித்துவமான நடிப்பை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இனியா அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கும், ப்ரெஸ், மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி ஒரு டைட்டான ஷூட்டிங். ஆக்சுவலி வந்து பேக் டு பேக் டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த மாதம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு 13ஆம் தேதி என்னோடய மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமாரக்குறிப்பு ரிலீஸ் ஆகிடுச்சு தியேட்டரில். லாஸ்ட் வீக்கு ஓடிடியில் வந்து 27 அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில். இன்றைக்கி வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசியோட ப்ரெஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம், ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால் நான் உங்களால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் பிஸியாக லைஃப் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி. நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான், கொஞ்சம் ஒரு துருத்துருன்னு இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர். இந்த படத்தோட டைட்டில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அது மாதிரி 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இதில் யார் ஸ்வீட்டி, யார் நாட்டி, யார் கிரேசி அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் எங்களை 3 பேரையும் வந்து அழகாக காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னுக்கு வந்து நாங்கள் அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இது இந்த சினிமாவோட பின்னுக்கிட்ட என்ன சொல்கிறது, திரைக்கு பிறகு வந்து 2 ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்குது. அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிமசி சீனாக இருக்கட்டும், கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அழகாக கவரப் பண்ணணும், இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகாக எங்களை காமிச்சிருக்காங்க கேமரா உமன் விஜயஸ்ரீ மேம். அண்ட் அவங்கள பற்றி சொல்லிட்டிங்கன்னா, நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மேம் நீங்கள் கம்பேக் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கொரியோகிராஃபர். மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேமோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷீ இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர். அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி லாஸ்ட் டே கூட நாங்கள் சாங் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம். அண்ட் டெல்லிங் அபவுட் த ஹீரோ த்ரிகுன் வந்து த்ரிகுன் அப்படின்ற பேர் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஹீரோயினுக்கும் ஜோடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் த்ரிகுன் வந்து ஒரு தெலுங்கு பையன்தான் அப்படின்னு நினச்சேன். நான் போயிட்டு நமஸ்காரம் பாவுனாரா அப்படின்லாம் நான் கேட்கலாம்னு நினச்சேன். நான் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு போனேன். ஆனால் போன அவங்க வந்து அழகாக தமிழ் பேசுகிறாங்க. பிகாஸ் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு அண்ட் தமிழ். இந்த படம் வந்து அருண் விஷுவல்ஸ் வந்து வெளியில் கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் க்ரூ எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டாக பட் அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஃபுல் ஃபில்மே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். இந்த படம் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டராக நடிக்கிறாங்க. தம்பி ராமையா சார் வந்து வாகே சுடவால வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டராக வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் வருது. தென் ரகுபாபு சார், தெலுங்கு அலி சார், ரவி மரியா சார், மதன் பாபு சார், அந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் சொல்லிட்டிங்கன்னா அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மஸ்ட் படம்னு சொல்லலாம். ஒரு மஸ்ட், ஒரு ஜோஷ், ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான்.
ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் சாருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்லிகிட்டே போனீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆட் ஷூட்டுக்கு வர நான் போகணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இந்த இதில் போஸ்டரில் பார்க்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டைமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய குரு, என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் எஸ்வி தங்கராஜ் சார் அவர்களுக்கு, பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல. ஸோ எங்கே இருந்தாலும் என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த படம் பற்றி என்னென்னா, இது ஒரு ஹியூமர் மூவி. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்கள் ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த மூவியில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பிகாஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறது தம்பிராமையா சார் இன்னைக்கு வரல. தம்பிராமையா சார் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சீனும் நாங்கள் அவ்வளோ ரசித்து ஒர்க் பண்ணோம். தம்பிராமையா சார் அண்ட் சத்யன்ஜி, ஷாம். ஸோ அவங்க 3 பேரோட காம்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நீங்கள் சுந்தரா டிராவல்ஸில் வடிவேல் சார், முரளி இவங்களுடைய காம்போ, இந்த ராதாவோட காம்போ ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த படத்தில் இருக்கும். இப்போ இருக்கிற கட்டத்தில் நிறைய வந்து நம்ம பார்க்குறது வந்து த்ரில், ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஹியூமர் மூவியை மிஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, நீங்கள் சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. நடுவில் நிறைய வந்து மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹியூமரே பார்க்குறோம். ஸோ ஹியூமருக்காகவே நம்ம எடுத்த மூவி இதுதான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூவி வந்து ஸ்வீட்டி நாட்டி கிரேசி வந்து நீங்கள் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரசிப்பீங்க. பிகாஸ் நாங்கள் நடிக்கிறப்பவே நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தயவு செய்துட்டு இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து இந்த சுந்தரா டிராவல்ஸ் மூவியோ அது அந்த அளவுக்கு எப்படி நான் இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் அப்போ உணர்வீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த ஜேர்னி வந்துட்டு அதே மாதிரி சுந்தரா டிராவல்ஸில் எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரோ, ஸோ சேம் கம்ஃபர்ட் ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு இங்கே ரமேஷ் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் எங்களோட படத்தோட டிஓபி வந்து விஜயஸ்ரீ மேம். நான் வந்து லேடி கேமராமேன் கிட்ட நான் ஒர்க் பண்ணதே இல்லை. அவங்களோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி க்ரெயினில் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு, ஒரு கேமராமேன்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சிரிப்பாக வந்து மோட்டிவ் பண்ணவே இல்லை என்னோட மூவியில். பட் விஜயஸ்ரீ மேம் வந்துட்டு அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு இன்னொரு மதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். உமன்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் ஜெயிக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம். அதனால் ஸோ வந்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம். எங்களோட கம்பெனியில் இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. அவ்வளோ எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க. அருண் விஷுவல்ஸ் ஸோ அடுத்தது நான் திரும்ப அருண் விஷுவல்ஸில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் எங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும், எங்களோட கோ டைரக்டர்ஸ் அன்பு, ராமூர்த்தி, ஸோ ஃப்யூச்சர் டைரக்டர்ஸ் இவங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மை மேனேஜர்ஸ் தர்மராஜ், பல்வீர். ஸோ எங்களுக்கு வந்து நார்மலாக மேனேஜர்ஸ் எல்லாருமே அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே கோஆப்ரேட்டிவ். இந்த கம்பெனியில் எல்லாருமே ஒரு ஜென்டில்மேன். ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஸோ இதை சொல்கிறதுக்கு என்னன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும். அண்ட் லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட், நல்லவங்க வாழ்வாங்க, என்ன கொஞ்சம் லேட்டாக வாழ்வாங்க, அவ்வளோதான். அந்த லேட்டு தான் இது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே வேணும்.
நல்ல விஷயத்தில். ஸோ ப்ளீஸ் இந்த ராதா வந்து திரும்ப சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இந்த மூவி பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.